Hi plus 2 students, exercise 1.5 third sum பார்க்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ண போகிறோம் காஷியன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான். ஸோ சம் பார்க்கலாம். an amount of 65,000 is invested in 3 bonds. ஸோ ஒரு 65,000 ரூபாயை முதலீடு பண்ணுறோம் 3 பாண்டு மேலே. அந்த 3 பாண்டுக்கும் வேறு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரிட்டர்ன் கிடைக்கும். அது 6%, 8%, 9%. ஸோ அந்த 65,000 ரூபாயும் வேறு பாண்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கிற அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 6%, 8%, 9% பெர் ஆனம் வருஷத்துக்கு ரெஸ்பெக்டிவ்லி. த டோட்டல் ஆனுவல் இன்கம் இஸ் 4,800. இந்த 65,000 நான் எவ்வளோ பிரிக்கிறேன் அப்படின்லாம் தெரியாது, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வருஷத்துக்கு 4,800 ரூபா 4,800 இன்கமாக கிடைக்கிது. த இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் இஸ் 600 மோர் தேன் தட் ஆஃப் ஃப்ரம் த செகண்ட் பாண்ட். தேர்டு பாண்டிலேருந்து கிடைக்கிற இன்கம் செகண்ட் பாண்டோட 600 அதிகம். அது மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ 3 பாண்டு இருக்குது. தேர்டு பாண்டோடைய இன்கம் செகண்ட் பாண்டோட 600 அதிகம். அப்போ இதில் உள்ள அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ அந்த 3 பாண்டோடைய ரேட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஐடியா இந்த இதிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிது. பொறுமையாக சம்மை வாசித்தீங்கன்னா கிளியராக புரியும். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற க்ளூ இதுதான், டிட்டர்மைன் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட். ஸோ ஒவ்வொரு பாண்டோடைய ரேட்டை சொல்லணும் நம்ம. ஸோ யூஸ் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ இப்போ நமக்கு தெரியும் அந்த லெட் நம்ம எடுக்க போகிறோம். லெட் த அமௌண்ட் ஆஃப் 3 பாண்ட், த அமௌண்ட் ஆஃப் 3 பாண்ட் எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. அதாவது 3 பாண்டு என்னது, எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 3 பாண்டும் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 3 பாண்டையும் சேர்த்து எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இந்த 3 பாண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ பார்த்தோன்னா 65,000. சரிங்களா? 65,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் இப்போ. ஸோ இது கொடுத்துருக்குற க்ளூ படி இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு, 6%. 6% ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 8% ஆஃப் ஒய் ப்ளஸ் 9% ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3த்துக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கி, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் 3 சேர்த்து 4,800. மறந்துடக்கூடாது, கொடுத்துருக்கிறத தான் நம்ம எழுதுகிறோம் இப்போ. ஸோ இது 3 பாண்டு, 3 பாண்ட்லையும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 3 பாண்ட்லேயும் எக்ஸில் 6%, ஒய்யில் 8%, இசட்டில் 9%. எனக்கு வருஷத்துக்கு 4,800 ரூபா 4,800 கிடைக்கும். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், 6/100ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதான் 6/100னா 6x/100ன்னு ஆயிரும், ப்ளஸ் 8y/100ன்னு ஆயிரும், ப்ளஸ் 9/100 இசட் ஈக்குவல் டு 4,800. ஸோ இதை என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் மல்டிப்ளை பை 100, மல்டிப்ளை பை 100. 100 மல்டிப்ளை பண்ணோன்னா 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 48ன்னு கிடைக்கும். சரி, 48 0 மல்டிப்ளைல 2 0 ஆட் ஆகும். ஸோ 4,80,000. ஸோ இப்படி கிடைக்கும். அடுத்தது 3வது கண்டிஷன், த இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் இஸ் 600 மோர் தேன் ஆஃப் த செகண்ட் பாண்ட். ஸோ இதுதான் நமக்கு தேர்ட் பாண்ட். தேர்ட் பாண்ட் 9z/100. அதோடைய இன்கம் எப்படி, 600 மோர் தேன் தட் ஆஃப் செகண்ட் பாண்ட். அப்போ XY ப்ளஸ் 100 விட 600 அதிகம். ஸோ இதான் கொடுத்துருக்கிற கண்டிஷன். 3வது பாண்டோடைய ரேட்டு 2வது பாண்டோடைய ரேட்டோட 600 அதிகம். ஸோ இதையும் நம்ம ஈக்குவேஷன் படி கொண்டு வரலாம். ஸோ என்ன ஆயிரும், ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 8y ப்ளஸ் 60,000 ஆயிரும், டிவைடு பை 100ன்னு இருக்கும். ஸோ 9z/100, 100 கேன்சல் ஆயிரும். ஸோ 8y இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவேன். அப்போ
அப்போ 9z ஒய் முன்னாடி வரதுனால ஒய்யை முன்னாடி எழுதுவேன். 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 60,000 அப்படி வரும். சரிங்களா? இது மூணாவது ஈக்குவேஷன். இது 1, ஸோ இது 2, இது 3, ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கிட்டேங்க. சரிங்களா? ஸோ நம்ம வசதிக்கு அந்த 3 ஈக்குவேஷனையும் சேர்த்த மாதிரி எழுதிக்கலாம். c ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 65,000. தென் ரெண்டாவது ஈக்குவேஷன் 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 4,80,000. மறந்துடாதீங்க, 4,80,000 எழுதும்போது அந்த ஜீரோஸ்லாம் கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 60,000. ஸோ இதுதான் அந்த 3 ஈக்குவேஷன். ஸோ இதில் தான் நம்ம ஆகுமெண்டல் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். ஸோ இதுக்கு ஆகுமெண்டல் மேட்ரிக்ஸ், அதாவது காஷியன் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். எப்படின்னா A பார் B அப்படின்னு எழுதுவோம். எழுதும்போது எல்லாத்துடைய கோஎஃபிஷியன்ட் 1, 1, 1, 65,000, then 6, 8, 9, 48, 4,80,000, 0, minus 8, 9, 60,000. இந்த ஜீரோ ஏன் போட்டோன்னா எக்ஸில் எதுவும் இல்லை இல்லையா, அதனால் ஜீரோ. என்ன கரெக்டாக போட்டுருங்க. ஆகுமெண்டல் மேட்ரிக்ஸ் நீங்கள் எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு இதில் யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல என்ன செய்யணும், ஜீரோ வரணும். அப்போ என்ன செய்யலாம், ஸோ இந்த இடத்துல ஜீரோ வரணும் அப்படின்னா ரோ 1 இருக்கு இல்லையா, ரோ 1 சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோ 1 6ஆல் மல்டிப்ளை பண்ணி இதுலேருந்து இதை சப் பண்ணலாம். சரிங்களா? அப்போ ரோ 2 தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி, ரோ 2ல் இருந்து மைனஸ் ரோ நான் கழிக்க போகிறேன். ஆனால் இங்கே 1 இருக்கிறதுனால 6ஆல் மல்டிப்ளை பண்ணி கழிக்க போகிறேன். அந்த 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறதை நம்ம ரஃப் ஒர்க்காக எழுதியிருக்கலாம். ஸோ 6, 6, 6, தென் ஸோ இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஜீரோவெலாம் மறந்துட்டு 65 × 6 போட்டிங்கன்னா 390 வரும். 390 அடுத்து இந்த 3 ஜீரோவை அப்படி சேர்த்துருங்க. அப்போ என்ன ஆயிடுது, 3,90,000 வரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ரோ 2 தான் சேஞ்ச் பண்ண போனால் ரோ 1 அப்படி தான் இருக்குது. ரோ 2 6 minus 6 0, 8 minus 6 2, 9 minus 6 3, 4,80,000 minus 3,90,000. 4,80,000 3,90,000. ஜீரோ கரெக்டாக முக்கியம். 48, ஸோ இதில் 9 வரும், 90,000 வரும். தென் இது ஒன்றுமே பண்ணலை, 0, minus 8, 9, 60,000. இது நம்ம எதுவுமே பண்ணலை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், ஜீரோ வரணும். அப்போ என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஜீரோ வரணும் அப்படின்னா இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். இல்லை நம்ம இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்து அதால் மல்டிப்ளை பண்ணலாம். 2, 8, 2, 1, 4, 2, 4 சார் 8. அப்போ 8 வருது. எல்சிஎம் வந்து எவ்வளவு, 8. 8 வரணும்னா ரோ 2 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் கான்செப்ட். அப்போ ரோ 2 ரோ 3 தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி, ரோ 2 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரோ 2 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 3லேருந்து சப் பண்ணிடணும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். அப்போ ரோ 1 அப்படி தான் இருக்குது, ரோ 2வும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறதை நான் ரஃப் ஒர்க்காக அங்கே எழுதியிருக்கேன். 0, 8, அப்புறம் தென் 12, தென் 8, 9 8s are 72, சாரி 4 36. இந்த ஜீரோலாம் அப்படி போட்டுருங்க. 1 2 3 4. ஸோ இது இந்த ரோ ஃபுல்லாக நான் எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்,
4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதில் இருந்து இதை சப் பண்ணணும். 0 - 0 0 -8 -8 அப்போ என்ன வராது, -16 ஆயிரும். அப்போ இதை என்ன செஞ்சுருங்க, ஆட் பண்ணிடுங்க. ஸோ -8 + 8 0 9 + 12 21. தென் இதுவும் 40 இதுவும் 40 இருக்குது. அதை நம்பரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ 42 வரும். சரி, நம்பரை மட்டும் ஆட் பண்ணணும். நாலு. தென் 60,000 இல்லையா? சரி, இப்போ 60,000 0 0 0 0 12 சொல்லணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4,20,000 வரும். ஸோ 4,20,000. ஸோ இந்த டிசிஷன் எடுக்கிறது மட்டும் நல்லா திரும்ப திரும்ப பார்த்துக்கிடுங்க. ஸோ இப்போ நம்ம நினச்ச ஃபார்மில் வந்துட்டு ஈக்குவேஷனில் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000. இது அப்படியே ஈக்குவேஷனாக எழுதுகிறோம். தென் 0x 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 90,000. தென் 21z ஈக்குவல் டு 4,20,000. So z equal to 42 1 2 3 4 divided by 21 2. So z equal to 20,000. ஸோ இசட் ஒரு பாண்டு தெரிஞ்சிட்டு, ஸோ நம்ம அஸ் யூஸ்வல் தான் ஒரு வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா அடுத்தது இந்த ஈக்குவேஷனில் போடணும். ஸோ 1 2 3 வச்சிட்டிங்க அப்படின்னா இல்லை 4 5 6, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நம்பர் 1 2 3 கொடுத்துருக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் இன் equation 5 we get, so 5ல போட்டிங்கன்னா 2y plus 3 z ஓட வேல்யூ 20,000 1 2 3 4 equal to 90,000 1 2 3 4 2y plus இந்த 0 வருதுனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ 3 2 சார் 6, நான் மீதி உள்ள 0 கரெக்டாக போடுங்க. 4 0 9 4 0 2y 90,000 minus 60,000. அப்போ இந்த 6 ரெண்டுமே 4 0 தான் இருக்குது. அப்புறம் நம்பரை மட்டும் சப் பண்ணிவிட்டு அந்த 4 0 போட்டுருங்க. அவ்வளோதான், இது 2y. ஸோ அப்போ y ஈக்குவல் டு 1 2 3 4 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 15,000 வரும். ஒய்யோட வேல்யூ 15,000. ஸோ எக்ஸு வந்து இசட் வந்து ஒய் வந்து 15,000, இசட் வந்து 20,000. இதிலே நமக்கு தெரிஞ்சுட்டு, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 35. நம்மகிட்ட இருந்த அமௌண்ட் அளவு 65. அப்போ கண்டிப்பாக 30 தான் வரும் எக்ஸு. ஸோ இருந்தாலும் நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1. ஸோ என்னாகும், எக்ஸு ஒய் வந்து 15,000, z வந்து 20,000 ஈக்குவல் டு 65,000. ஸோ போட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 35,000. 65,000 மைனஸ் 35,000 போட்டிங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து 30,000. ஸோ இதுதான் அப்போ இந்த ரேட் ஆஃப் பாண்டு எவ்வளவு, 30,000 தென் 15,000 and 20,000. இதுதான் ஆன்சர்.